நம்ம இங்கிலீஷில் நிறைய சென்டென்ஸில் பார்த்துருப்போம் I.E அண்ட் E.Gன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், அப்படின்னா என்ன? அது ரெண்டுக்குமான வித்தியாசம் தான் என்ன தெரிஞ்சுக்கலாமா? E.G அப்படின்னா எக்ஸாம்பிளி கிராஷியா. அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ தமிழில் எடுத்துக்காட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் இந்த E.G எக்ஸாம்பிளி கிராஷியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஷுட் ஈட் மோர் ஃபுட் தட் கண்டைன்ஸ் அ லாட் ஆஃப் ஃபைபர். எக்ஸாம்பிள், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ். நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவை நீங்கள் அதிகம் சாப்பிட வேண்டும். எடுத்துக்காட்டு பழங்கள், காய்கறிகள். I.E அப்படின்னா இட் இஸ். இது ஒரு லாட்டின் வேர்ட். இதுக்கு அர்த்தம் என்னன்னா தட் இஸ் ஆர் இன் அதர் வேர்ட்ஸ்னு சொல்லலாம். தமிழில் அதாவதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் இந்த I.E. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ளீஸ் இன்ஃபார்ம் அஸ் ஆஃப் யுவர் ட்ராவல் பிளான்ஸ், தட் இஸ் அரைவல் டைம், கேரியர், எக்ஸெட்ரா. உங்கள் பயண திட்டங்கள், அதாவது வருகை நேரம், கேரியர் போன்றவற்றை எங்களுக்கு தெரிவிக்கவும்.